தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை பொழுது. நண்பர்களே, இன்னைக்கு 17/8/2023 நம்முடைய MST iCore 2.0 பிரீமியம் ட்ரேடிங் டூல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு, ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டெலிகிராமில் காலைல 9:15 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கோம். அது போக இன்னொரு டிப்ஸும் கொடுத்தோம். மார்க்கெட் வந்து 43,900 கிராஸ் பண்ணி மேலே போகுது அப்படின்னா, 44,000 கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா அது எது வரைக்கும் போகும், நம்மளுடைய செல் ஜோன் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். இப்போ அது மாதிரி இப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒரு சின்ன வீடியோ, ஒரு 5 minutes வீடியோவில் எப்படி நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறது, எப்படி இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு நம்ம இண்டிகேட்டர் செட்டிங்ஸுக்கு போங்க. இந்த இடத்துல இன்வைட் ஒன்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் எந்த இண்டிகேட்டர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு இது வந்துடும். ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் போதும், அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சார்ட்டில் வந்துடும். இப்போ சார்ட்டில் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த ஸ்கிரிப்டை ட்ரேடிங் பண்ண போகிறோமோ அந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸு டார்கெட்டு வைக்கணும். இப்போ இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அது 45,000க்கு மேலே, அதாவது 5 டிஜிட்ல நமக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிக் எஸ்எல் வைக்கக்கூடாது, டைனி எஸ்எல் வைக்கலாம். அது இல்லைன்னா வெரி டைனி எஸ்எல் வைக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுங்க, வெரி டைனி டார்கெட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் நான் மறுபடியும் உங்களுக்கு ரீப்ளே பண்ணி காட்டுறேன், பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். மார்க்கெட்டில் இன்னைக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி ஏற்கனவே ஒரு இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 2வது வீடியோ தமிழில் உங்களுக்காக போடுறேன். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ன கிடைக்கும், மேலே வந்து ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகும். அந்த ஜோனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். கீழே ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் வந்து டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறோம். அப்போ இந்த டிமாண்ட் ஜோனுக்கு இன்னொரு பேர் வந்து பை ஜோனு, சப்ளை ஜோனுக்கு இன்னொரு பேர் வந்து செல் ஜோனு. இப்போ மார்க்கெட் வந்து ஒன்று கீழே போகும் இல்லாட்டி மேலே போகும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டு கீழே வந்து நம்மளுடைய பை ஜோனை வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க 43,760 இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், நியர்பையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் ஆப்ஷன் நீங்க பை பண்ணலாம். அப்போ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் மேலே போகுது. இப்போ என்ன பண்றது, அப்போ 44,046 வரும்போது நீங்க நியர்பையா இருக்கக்கூடிய ஒரு புட் ஆப்ஷனை நீங்க பை பண்ணலாம். இல்ல சார் என்னோட கேபிட்டல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த நடுவில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, ப்ரௌன் கலர் மரூன் கலர்ல இருக்கு இல்லையா, அதுலேயே உள்ள கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு மேலே போகும்போது புட் ஆப்ஷனை வாங்குங்க, மார்க்கெட்டு கீழே வரும்போது நீங்க கால் ஆப்ஷனை வாங்குங்க. எல்லாரும் பண்ற தப்பு என்ன, மார்க்கெட் மேலே போகும்போது போய் கால் ஆப்ஷன் வாங்குவாங்க, கீழே வரும்போது புட் ஆப்ஷன் வாங்குவாங்க. நம்ம இதுக்கு அகேன்ஸ்டா பண்றோம். நம்ம இண்டிகேட்டர் வந்து எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துரும். மற்ற எல்லா இண்டிகேட்டருமே மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போய்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு பையன் காட்டும், கீழே போய்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு செல்லுன்னு காட்டும். ஆனால் நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி மேலே போயிட்டே இருக்கும்போது எங்கேருந்து கீழே வரும் அப்படிங்கிறத நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு சொல்லி காட்டிடும். இப்போ பாருங்க, செல்லு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், 44,100 புட் ஆப்ஷன், இல்லை 44,000 புட் ஆப்ஷன், இல்லாட்டி 43,900 புட் ஆப்ஷன் வாங்கணும். இப்போ செல் ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம என்ன பண்ணணும், பையெல்லாம் கேன்சல் பண்ணிடணும். அப்போ ஃபர்ஸ்ட் செல் டார்கெட்டு ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, எனேபிள் பண்ணிக்கிங்க. செகண்ட் பையோட டார்கெட்டையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிங்க. எதுக்கு நான் செகண்ட் பையோட டார்கெட் எனேபிள் பண்ண சொல்கிறேன், ஏன்னா டெய்லி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா, கிடைக்காது. ஒரு நாளைக்கு நமக்கு லாஸ் வரதான் செய்யும். அப்போ லாஸ் வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் இந்த செகண்ட் ப்ளூ லைனை டச் பண்ணுது அப்படின்னா நமக்கு லாஸ். அப்போ அங்கே க்ளோசிங் பேஸில் அங்கேயிருந்து நம்ம என்ன பண்ணணும், கால் ஆப்ஷனை பை பண்ணணும். கால் ஆப்ஷன் பை பண்ணி மேலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிரீன் லைன், பச்சை கலர் இருக்க அந்த லைன் வந்து நம்மளுடைய டார்கெட்டு, அதில் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். இல்லையா, நீ ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணி செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணலாம், இல்லை தேர்ட் டார்கெட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நமக்கு செல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நம்ம 44,000 புட் ஆப்ஷனை வாங்கியாச்சு. இப்போ நம்மளோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன, 43,977. அங்க ஹிட் ஆன உடனே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து காஸ்ட் வச்சிடணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது டார்கெட் 43,908 அந்த இடத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதுவும் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்ல வச்சுட்டு
தேர்ட் டார்கெட் 43,839 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும், குறைவான நஷ்டம் கிடைக்கும். இப்போ பாருங்க, இப்போ டார்கெட் வந்துருச்சு, வரப்போகுது, இன்னும் வரல, பட் என்ட்ரி கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஸ்டாப் லாஸ் தெரியும், டார்கெட் தெரியும். சப்போஸ் நமக்கு லாஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். நமக்கு குழப்பமே கிடையாது. மார்க்கெட் எந்த பக்கம்னாலும் போகட்டும், எந்த நியூஸ்னாலும் வரட்டும், நமக்கு கவலை கிடையாது. நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம், டார்கெட் வச்சிருக்கோம், ரீஎன்ட்ரி என்ன நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்பாட்ல பண்ணும்போது எப்படி சார் நம்ம டார்கெட்டை கால்குலேட் பண்றது அப்படின்னா, நீங்க எத்தனை பாயிண்ட் நீங்க வைக்கிறீங்களோ அதுல முக்கால் வாசி நீங்க ஆப்ஷன்ஸ்ல வைக்கலாம். ஏடிஎம்ல வச்சீங்கன்னா அதே பாயிண்டோட வைக்கலாம். இப்போ பாருங்க, கரெக்டா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. அடுத்தபடியா நம்ம பண்ண வேண்டியது, நம்ம ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட் வச்சிடணும். இப்போ செகண்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்ல வச்சிடணும். வச்சுட்டு நம்ம மூணாவது டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணணும். மூணாவது டார்கெட் கொடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சப்போஸ் மூணாவது டார்கெட் கொடுக்காம ரிவர்ஸ்ல வந்தா கூட நம்ம வந்து ஏற்கனவே ப்ராஃபிட்ல இருக்கிறதுனால நமக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சுங்களா? இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேட்ரு. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆகும், டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் கீழே இருந்து மேலே போச்சுன்னா சப்ளை ஜோன்ல இருந்து செல் ஆகும், மேலே இருந்து கீழே வந்துச்சுன்னா டிமாண்ட் ஜோன்ல இருந்து பை ஆகும். பர்ஃபெக்டா நமக்கு 3 டார்கெட்டுமே இன்னைக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. என்ன இருக்கு? 3 டார்கெட்டுமே நமக்கு பர்ஃபெக்டா அச்சீவ் ஆயிடுச்சு. நான் இங்கிலீஷ் வீடியோல போடும்போது 2 டார்கெட் தான் அச்சீவ் ஆயிருந்துச்சு. இப்போ தமிழ்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 3 டார்கெட்டுமே அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ தமிழ் தெரிஞ்ச மக்களுக்காக இன்னொரு தடவை ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுங்க, வீடியோ குவாலிட்டி செக் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது வரைக்கும் நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. நம்முடைய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய கரியர், அவங்களுடைய வாழ்க்கையை இந்த ஷேர் மார்க்கெட்டில் அமைத்துக் கொள்வதற்கு இந்த வீடியோக்கள் மிக உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.